அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். வைணவ ஆலயங்களில் 20 நாட்கள் நடைபெறும் பெரும் உற்சவம் எது? பெருமாளே வந்து மந்திர உபதேசம் செய்த உற்சவம் எது? பெருமாளிடமே கொள்ளையடிக்க முயன்ற மன்னர் யார் என தெரியுமா? இப்படி ஆச்சரியமூட்டும் கேள்விகளுக்கு வியப்பூட்டும் பதில்களை தரப்போகிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். நூற்றி 8 திவ்ய தேசங்களில் முதன்மையானது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில். இத்தலத்தின் பெரும் உற்சவங்களில் ஒன்று வைகுண்ட ஏகாதசி விழா. நாராயணாய நமோ நமோ நானாத்மனே நமோ நமோ நாராயணாய நமோ நமோ நானாத்மனே நமோ நமோ தேவா நாராயணாய நமோ நமோ நானாத்மனே நமோ நமோ. மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு முன் 10 நாட்கள் பகல் 10 உற்சவம் என்றும், பின் 10 நாட்கள் ராப்பத்து உற்சவம் என்றும், 20 நாட்கள் அத்தியன உற்சவமாக இந்த வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவின் 2ஆம் பகுதியே ராப்பத்து உற்சவம். இதன் 8ஆம் நாளில் நடைபெறும் நிகழ்ச்சியே திருமங்கை மன்னன் வேடுபரி. இந்நிகழ்வையொட்டி உற்சவர் நம்பெருமாள் சந்தனு மண்டபத்திலிருந்து மாலை வேளையில் தங்கக்குதிரை வாகனத்தில் புறப்பட்டு ஆரியப்படாள் வாயில் வழியாக கோயிலின் 4ஆம் பிரகாரத்தில் உள்ள மணல்வெளிக்கு வருகை தந்து அங்கு ஓடியாடி வையாளி கண்டருள்வார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு இரவில் திருமாமணி ஆஸ்தான மண்டபத்தை அடைந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்து வீணை வாத்தியத்துடன் நள்ளிரவில் மூலஸ்தானம் சென்றடைவார். ஹரிநாராயண 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 நாராயண ஓம் ஹரிநாராயண 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 நாராயண. எதற்காக இந்த உற்சவத்தை நடத்துகிறார்கள்? திருமாலுக்கு தொண்டு செய்வதற்காக தன் செல்வத்தை எல்லாம் செலவழித்தவர் திருமங்கை மன்னன். ஒரு கட்டத்தில் செல்வம் இல்லாத போது பெருமாளுக்கு தான் செய்யும் தொண்டு தொடர வேண்டும் என்பதற்காக அவர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. எனவே அவரை தடுத்தாட்கொள்ள விரும்பிய பெருமாள் அவரிடம் சிறிது நேரம் விளையாட்டு காட்டி பின்னர் அவரது காதில் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உபதேசித்து ஆட்கொண்ட விதமே வேடுபரி உற்சவம். இந்த திருமங்கை மன்னரே பின்னாளில் பெருமாளுக்கு வைணவ தொண்டாற்றிய ஆழ்வார்களில் ஒருவரானார் என்பது பக்தர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த வேடுபரி உற்சவத்தை திருமங்கை மன்னன் வம்சாவளியினரே இன்றளவும் தத்ரூபமாக நடத்தி வருகிறார்கள். பெருமாளின் சார்பாக பட்டர்கள் திருமங்கை ஆழ்வாருக்கு வஸ்திரம் மற்றும் சடாரி மரியாதை செய்வர். மேலும் வேடுபரியை முன்னிட்டு அன்றைய நாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படாது. இந்த வேடுபரி உற்சவத்தை காண பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி முழக்கம் எழுப்புவதையும் ஸ்ரீரங்கத்தில் நாம் பார்க்கலாம். இதேபோல 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் மற்றும் அநேக பெருமாள் கோயில்களிலும் இந்த உற்சவம் நடைபெறுவதுண்டு.
மன்னார்குடியில் பெருமாள் தங்க குதிரையில் புறப்பட்டு யானை தந்தத்தையும் சாட்டையையும் கையில் பிடித்துக் கொண்டு ராஜாவாக அந்த கோபாலன் வரும் அழகு அழகோ அழகு. பக்திக்கு இறங்கி இறைவன் வருவான் என்பதை உணர்த்த இந்நிகழ்வும் ஒரு சான்று. இப்படியாக நாமும் பக்திப்பால் பருகி பரந்தாமன் அருள் பெறுவோம். நேயர்களே, இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் வேடுபரி உற்சவம் பற்றி தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டோம். உற்சவத்தின் சிறப்பை உணர்ந்து இனிவரும் காலங்களில் அவை அனைத்தையும் நாம் கண்டு தரிசித்து ஆன்மீக ஆனந்தம் பெறுவோம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.